தூய ஆவியானவரே. போதிக்கின்றீர் சத்தியங்களை, நினைவூட்டுகின்றீர் வசனங்களை. போதிக்கின்றீர் சத்தியங்களை, நினைவூட்டுகின்றீர் வசனங்களை. அனைத்தையும் சொல்லி தருகின்ற ஆலோசகர் நீர்தானையா. அனைத்தையும் சொல்லி தருகின்ற ஆலோசகர் நீர்தானையா. ஆவியானவரே, தூய ஆவியானவரே, ஆவியானவரே, தூய ஆவியானவரே. கற்று தந்து நடத்துகிறீர், கண்டித்து உணர்த்தி போதிக்கிறீர். ஆவியானவரே, தூய ஆவியானவரே. தேவனுக்குகந்த பலியாக அர்ப்பண வாழ்வு நான் வாழ. தேவனுக்குகந்த பலியாக அர்ப்பண வாழ்வு நான் வாழ. மகிமை மேல் மகிமை தருகின்றீர், மறுரூபமாக்கி மகிழ்கின்றீர். மகிமை மேல் மகிமை தருகின்றீர், மறுரூபமாக்கி மகிழ்கின்றீர். ஆவியானவரே, தூய ஆவியானவரே, ஆவியானவரே, தூய ஆவியானவரே. கற்று தந்து நடத்துகிறீர், கண்டித்து உணர்த்தி போதிக்கிறீர். ஆவியானவரே, தூய ஆவியானவரே. Praise the Lord. பிரதர் வாய்ஸ் கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கு. Praise the Lord. ஆண்டவருக்கு நன்றி. Praise the Lord. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. நன்றி போற்றி, நல்லவரை போற்றி, வல்லவரை போற்றி, இயேசுவை போற்றி, இறைவனை போற்றி, தந்தையை போற்றி, தகப்பனை போற்றி, எல்லாமுள்ள இறைவனையும் போற்றி புகழ்ந்து துதித்து ஆராய்த்து மகிழ்கிறோம் தகப்பனே. இந்த நேரத்தையும் இந்த வேலையும் உங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஏழையும் பரதேசியும் திக்கற்றவர்களும் இந்த பூமியில் பரதேசியை அலைந்து திரிகிற எங்களுக்கு நீர் உம்முடைய சத்தியத்தை தொடர்ந்து அறிவித்து வருகிற கிருபைக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நீரே வந்து பேசும்படியாகவும் நீரே எங்களுக்கு இந்த சத்தியங்களை அறிவிக்கும்படியாகவும் உம் பாதம் பணிந்து மன்றாடுகிறேன் தகப்பனே. பரிசுத்த மரியாதை, விண்ணக மன்னகர் ஆக்கினியே, இதோ எங்களோடு கூட இருந்து எப்போதும் எங்களுக்காக தேவனிடத்தில் பிறந்து பேசுகிற எங்கள் மாதாவே, இந்த இந்த வேலையை எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவனுடைய சத்தியங்களை அறிந்து கொண்டு இதோ அவருடைய வார்த்தையினாலே நாங்கள் பிழைக்கும்படியாக உங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி வாதம் பணிந்து மன்றாடுகிறேன் பரிசுத்த தாயே. ஆமேன். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபையின் நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா,
ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ரோமர் 8வது அதிகாரம் 13வது வசனம். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஸோ அங்க 2 விஷயம் சொல்றாங்க. முதல்ல வந்து மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மாம்சத்தின்படி பிழைக்கிறது அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். அப்புறம் ஆவியினாலே எப்படி சரீரத்தின் செய்கைகளை நம்ம அழிக்கிறது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ முதலாவது சரீரத்தின் செய்கைகள் என்னென்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ நம்ம இந்த உடல்ல நம்ம என்னென்னா பாவங்கள் செய்கிறோம் அப்படிங்கிறத கலாத்தியர் 5வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 21 வசனத்துல சொல்லியிருக்காங்க. இந்த வசனங்கள் நம்ம நிறைய தடவை வாசிச்சிருக்கோம், இருந்தாலும் வாசிக்கிறேன். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஸோ சரீரத்தின் கிரியைகள் என்னென்ன அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த மாம்ச உடல்ல என்னென்ன பாவங்கள் செய்யணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இந்த கலாத்தியர் 5வது அதிகாரத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம சரீரத்துல என்ன செய்திகள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, முக்கியமா இந்த உலகத்துல நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துல எல்லாருமே நோக்கி ஓடிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒன்று பணம், இன்னொன்று வந்து ஆண்கள் பெண்களையும் பெண்கள் ஆண்களையும் தேடி அலைவது. இதுதான் முக்கியமா இந்த உலகத்துல எல்லாருமே செஞ்சிட்டு இருக்காது. ஸோ இதில் முதன்மையா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பண ஆசை. இந்த பண ஆசை தான் எல்லா பாவத்துக்கும் வேறா இருக்கு அப்படின்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஸோ இப்போ அதுலேருந்து கொஞ்சம் வசனங்களை பார்ப்போம். இது என்னன்னா, ஐஸ்வர்யத்தின் மேல் பிரியமாய் இருப்பது. நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 4வது வசனத்துல ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று பிரயாசப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த உலகத்தை பொறுத்தளவுல எல்லாருமே வந்து ஐஸ்வர்யவானா, அதாவது பணக்காரனா வாழணும் தான் ஆசைப்படுவாங்க. ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு நீதிமொழிகள்ல, பணக்காரன் ஆசைப்படாத, பிரயாசப்படாத அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, இந்த உலகம் வந்து நிலையா நிற்க போறது இல்லை, நம்ம இந்த நிலையா வாழ போறது இல்லை. நம்ம கொஞ்ச காலம்தான் அங்க வாழ்வோம். நம்ம எல்லாருமே ஒரு நாள் மறித்துதான் போக வேண்டும். நம்ம நிச்சயமா ஒரு நாள் செத்துருவோம். ஸோ இது நிலையில்லாத இந்த உலகத்துல வந்து நம்ம இந்த பணத்தை தேடி இந்த பணக்காரனா ஆகணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இதன் பின்னாடியே நம்ம வாழ்க்கை முழுக்க ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். இதுதான் வந்து எல்லார்ட்டையும் பிரதானமா காணப்படுற விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா உலகத்தில் உள்ளவங்க எல்லாருமே இதை நோக்கி தான் போயிட்டு இருப்பாங்க. இது வேற ஒரு அல்டிமேட் டார்கெட் வேற எதுவுமே கிடையாது. பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும். தன் வாழ்நாள் முழுவதும் இதிலே செலவிச்சுட்டு அவங்க இறந்து போயிடுவாங்க. ஸோ அவங்க சம்பாதிச்சதுன்னா அது வேற ஒருத்தவருக்கு போகும், அது எங்க போகும் எப்படி போகும்னு தெரியாது. ஆனா இந்த நிலையில்லாத ஒரு செல்வத்துக்காக தொடர்ந்து ஒவ்வொரு மனிதனும் இதிலே ஓடிக்கிட்டே இருக்கான். அடுத்து பார்த்தீங்கன்னா எபிரேயர் 13வது அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்றாரு. ஆனா நம்ம இந்த பண ஆசையிலே தான் ஓடிட்டு இருக்கோம். எல்லாருமே இந்த பணம் பணம் பணம்னு ஒவ்வொரு நாளும் இந்த பணத்தை தேடி தான் போயிட்டு இருக்கோம். ஸோ இது மாதிரி அந்த இந்த ஐஸ்வர்யத்தின் மேல் நம்ம பிரியமா இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. பண ஆசை இல்லாதவர்களா நடக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நம்மள்ட்ட இருக்கிறதே போதுங்கிற எண்ணத்துல இருங்க அப்படின்னு சொல்றாரு. நம்மளுக்கு ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருப்பாரு. நம்மளுக்கு தேவை என்னதுன்னு அவருக்கு நன்றாவே தெரியும். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த உடல் இருக்கு, இந்த உடலுக்கு வந்து சாப்பாடு தேவை, உணவு தேவைன்னு தெரியும். இந்த உடலுக்கு வந்து உடை தேவை அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். இருக்க ஒரு இடம் வேணும் அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால அவரு என்ன சொல்றாருன்னா, நீங்க உங்களுக்கு இருக்கிறவை போதுமென்றே எண்ணுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இதை விட்டுட்டு இன்னும் நம்மளுக்கு வேணும், இன்னும் அதிகமா வேணும், இன்னும் அதிகமா வேணும் அப்படின்ட்டு நம்ம அந்த பணத்தின் முன்னாடியே ஓடிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் நம்ம சரீரத்தின் முக்கியமான செய்கை என்னன்னா இதுதான், இந்த பணத்தை தேடி அலைகிறது தான். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 8வது வசனம். அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே உத்தமம். அடுத்தது பாத்தீங்கன்னா, இப்ப வந்து பணத்தை தேடி ஓடுறதுல எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போய் அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, குறுக்கோளியில சம்பாதிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க, அநியாயமா சம்பாதிப்பாங்க.
இது வந்து ஆண்டவர் வந்து வெறுக்கிற காரியம். அது அநியாயமா இந்த சம்பாத்தியம் பண்ணக்கூடாது. நியாயமான முறையில நீங்க உழைச்சி சம்பாரிச்சுக்கணும். அதை பத்தி ஆண்டவர் எதுவும் சொல்லலை. இதுவுமே வந்து நம்மளுடைய நோக்கம் எல்லாமே வந்து கடவுளை தேடி போகணுமே தவிர பணத்தை சம்பாதிக்கிறதுலையும் வருமானத்தை ஈட்டுறதுலையும் இருக்கக்கூடாது. அதுலயும் இதுல அநியாயமா வேற எல்லாரும் வருமானத்தை ஈட்டுறாங்க. இது ரொம்ப ஒரு பெரிய பாவம். இது வந்து ரொம்ப ஒரு மோசமான நிலைக்கு உங்களை கொண்டு போய் விட்டுரும். அடுத்தது லூக்கா 3வது அதிகாரம் 14வது வசனம். போர் செய்வர்கள் அவனை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதுமின்றி இருங்கள் என்றார். இது வந்து திருமுழுக்கு யோவானை பார்த்து கேட்குறாங்க. போர் செய்வர்கள்னா இப்போ அந்த காவல் செய்யறவங்க, இப்போ ஊர்ல போலீஸ்காரங்க இருப்பாங்க, மிலிட்ரியில இருக்கவங்க இருப்பாங்க. ஸோ அது மாதிரி வந்து அந்த காலத்துல போர் செய்வர்கள் வந்து அவர்கிட்ட நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, யாரையும் வந்து தொந்தரவு பண்ணாதீங்க, யார் மேலேயும் வந்து பொய் சாட்சி சொல்லாதீங்க, பொய்யா குற்றம் சாட்டி அவங்கள வந்து சிறைப்பிடிச்சிடாதீங்க, உங்கள் சம்பளமே போதுன்னு இருங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப இதுல முக்கியமான இந்த வேலைகள்ல உள்ளவங்க, இந்த வேலையிலும் உள்ளவங்கன்னு இல்லை, பொதுவா எல்லா வேலைகளையும் உள்ளவங்களோ, அரசு ஊழியர்களோ, மற்ற தனியார்ல வேலை பார்க்குறவங்களோ, அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதுன்னா இந்த கையூட்டு என்று சொல்லப்படுகிற பரிதானம் என்று சொல்லப்படுகிற இந்த லஞ்சம், அந்த லஞ்சத்தை வாங்குறாங்க. இது முறைகேடா வாங்குறாங்க. நம்மளுக்கு சம்பளமே போதும்னு இல்லாம அநியாயமா அது மாதிரி சம்பாதிச்சு பொருளை சேர்த்துக்கிறாங்க. இதுவும் ஆண்டவர் இருக்கக்கூடிய ஒரு செயல். இதை குறித்து நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து காவல் செய்கிற வேலையா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு அரசு துறையில் வேலை செய்தாலும் சரி, இல்லை ஒரு தனியார் துறையில் வேலை செய்தாலும், உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நீங்க வந்து இது மாதிரி லஞ்சம் வாங்குறதோ இல்லை கையூட்டு என்று சொல்லப்படுகிற இந்த பரிதானம் வாங்குகிறதோ பண்ணக்கூடாதுன்னு அவர் சொல்றாரு. அடுத்ததா சங்கீதம் 37வது அதிகாரம் 16வது வசனம். அநேக துன்மார்க்குள்ளே செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது. ஸோ அது ரொம்ப தெளிவாகவே சொல்லிட்டாரு. துன்மார்க்கன்ட்ட உள்ள செல்வத்தை பார்க்கலும் நீதிமன்றத்துக்கு கொஞ்சமே நல்லது அப்படின்ட்டாரு. ஏன்னா அந்த நீதிமன்றத்துக்கு கொஞ்சம் அவனுக்கு நன்மையை கொண்டு வரும். அவனுக்கு வந்து அதனால அவனுக்கு எந்த தொந்தரவும் பிரச்சனைகளும் இருக்காது. ஆனா துன்மார்க்கன்ட்ட உள்ள செல்வத்தினால அவன் நிம்மதி இல்லாம அலைவான். அவன்கிட்ட நிறைய செல்வம் இருந்து அவன்கிட்ட எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு உணர்வு வந்துடும். அந்த செல்வத்தை பறிக்கிறதுக்கு பல பேர் முயற்சி பண்ணுவாங்க. அவங்க கூட இருக்கவங்க யாருமே உண்மையா இருக்க மாட்டாங்க. இதனால வந்து துன்மார்க்கன்ட்ட இருக்க செல்வத்தை விட நீதிமன்றம் இருக்க கொஞ்சமே நல்லதுன்னு சங்கீதம் 37வது அதிகாரத்துல 16வது வருஷத்துல ஆண்டவர் சொல்றாரு. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா, இந்த செல்வத்தைனா யாரு தேடுறாங்க அப்படின்னு ரொம்ப தெளிவாகவே மத்தேயு 6வது அதிகாரம் 32வது வசனத்துல, இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஸோ இதை தேடுற எல்லாருமே வந்து அவர் வந்து அஞ்ஞானிகள் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து ஒரு ஞானமான செயல் கிடையாது. கடவுளை முதன்மையாக வைத்துக்கொண்டு நம்ம போகணும். அதை விட்டுட்டு இந்த பண ஆசையினாலும் இந்த செல்வ பெருக்கிலேயே நம்ம வந்து ஓடிட்டு இருந்தோம் அப்படின்னா அவங்க வந்து அஞ்ஞானிகள், அதாவது ஃபூலிஷ் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். அவர்கிட்ட ஞானம் இல்லை, அவங்க இந்த ஞானம் இல்லாதவர்கள் தான் அப்படி செய்வாங்க. இவைகள்லாம் உங்களுக்கு தேவைன்னு உங்க பரமபிதா அறிஞ்சிருக்காரு. ஏன்னா நம்மளுக்கு இந்த உடலை கொடுத்தவருக்கு உடை கொடுக்கணும், உணவு கொடுக்கணும் நல்லாவே தெரியும். இதை நம்ம பிதா நல்லாவே அறிஞ்சிருக்காரு. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்லாவே அறிஞ்சிருக்காரு. ஸோ இது நம்மளுக்கு தேவைன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால நிச்சயமா அவர் நமக்கு கொடுப்பாரு. ஸோ இதுல நோக்கமா இல்லாம இந்த பணம் சம்பாதிக்கிறதுலையும் செல்வத்தை சேர்க்கறதுலையும் பகட்டான வாழ்க்கை வாழ்றதுலையும் முக்கியமா அநியாயமா பணம் சம்பாதிக்கிறதுலையும் கவனத்தை செலுத்தாம நம்ம வந்து இப்ப நம்முடைய தேவனையே நோக்கி செல்லணும். அப்பதான் வந்து இந்த மாம்சத்தின் செயல்களை அழித்து ஆவியினாலே மாம்சத்தின் செயல்களை அழிக்க முடியும். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 6வது வசனம். போதும் என்கிற மனத்துடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். ஏற்கனவே ஒரு வசனம் படிச்சேன், போதுங்கிற மனத்தோட இருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருந்தாரு. இப்ப தீமோத்தேயுல என்ன சொல்றாரு அப்படின்னா, போதும் என்கிற மனத்துடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ நம்மளுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்காரோ அதை வச்சுட்டு நம்ம சந்தோஷமா இருக்கணும். கண்டிப்பா நம்மளுக்கு குறைவா கொடுக்க மாட்டாரு. நம்மளுக்கு தேவை என்னன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். நம்மளுக்கு தேவைக்கு ஏற்றபடி கண்டிப்பா அவர் கொடுப்பாரு.
அதுல எந்த மாற்றமும் இல்லை. இதை நீங்க விசுவசிச்சீங்கன்னா நிச்சயமா அதை நீங்க கண்டிப்பா ஆண்டவர் செய்யறதை நீங்க வந்து பார்ப்பீங்க. ஆண்டவர் என்ன உடனே நம்மளுக்கு எதுவும் பெருசா பண்ணலையே, நம்ம கேட்டது உடனே கிடைக்கலையேன்னு நம்ம நிறைய நாள் யோசிச்சிருப்போம். நிறைய நாள் ஆண்டவரை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்திருப்போம். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டோம், அவர் இன்னும் செய்யலையே அப்படின்ட்டு. தகுதியானது என்ன என்று அவருக்கு தெரியும், நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. நம்ம தகுதியானதை கேட்கும்போது கண்டிப்பா அவர் செய்வாரு. ஒரு சில நேரங்கள்ல கொஞ்சம் பொறுமையோடு காத்திருக்கணும். கண்டிப்பா பொறுமையோடு காத்திருக்கும் போது அவர் வந்து நிச்சயமா அவர் செய்வாரு. இந்த உலகத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது ஆண்டவருக்கு வந்து ரொம்ப 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 ஒரு சாதாரண விஷயம். இந்த உலகத்தில் உள்ள ஒரு வேலை கிடைக்கிறதோ, ஒரு கல்யாணம் பண்றதோ, ஒரு வீடு கட்டுறதோ, மற்ற ஆசீர்வாதங்களோ, உலக ஆசீர்வாதங்களோ ஆண்டவருக்கு வந்து ரொம்ப சாதாரண காரியம். ஆனா நம்ம அதை விசுவசிக்கிறது இல்லை. நம்ம சுய புத்தியின் மேல சாஞ்சு என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, நம்ம இந்த செல்வத்தை தேடி ஓடுறோம். பணம் வேணும் பணம் வேணும்ட்டு அதுக்கு முன்னாடியே ஓடுறோம். நம்ம உழைக்கக்கூடாதுன்னு சொல்லலை, பணம் சம்பாதிக்க கூடாதுன்னு சொல்லலை. நம்ம இந்த உடம்புல இருக்க வரைக்கும் நம்மளுக்கு அதுக்கு தேவையான பூர்த்தி செய்ய நம்ம உழைச்சுதான் ஆகணும். ஆனா அது அநியாயமா செஞ்சிடக்கூடாது. அதை வந்து பணம் சம்பாதிக்கிறதையோ இந்த உலகத்துல வாழ்றதையோ முதன்மையா பண்ணிருக்கூடாது. முதன்மையாக கடவுளுடைய நீதியையும் அவருடைய நியாயத்தையும் தேடணும். பரலோக ராஜ்யத்தை தேடணும். அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் பின்னாடி வச்சுக்கணும். இதுதான் முதன்மையா வச்சுட்டு நம்ம போயிடக்கூடாது. போனோம் அப்படின்னா கடவுள் நம்மள்கிட்ட வரமாட்டாரு. நம்ம வந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவே முடியாது. இப்ப ஆரம்பத்துல நம்ம பார்த்த ரோமர் 8வது அதிகாரத்துல 13வது வசனத்துல பார்த்தபடி மாம்சத்தின் பிழைத்தால் சாவீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இங்க மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள் அப்படின்னு சொல்றாரு. இங்க சாவுங்கிறது எதை சொல்றாரு அப்படின்னா, இப்ப நம்ம பூமியில் வாழ்ற ஒவ்வொருமே வயசானதுக்கு அப்புறம் இறந்துருவோம். ஸோ அந்த சாவை பத்தி அவர் சொல்லல. இந்த சாவு என்று அவர் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் மரணம். இரண்டாம் மரணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம வந்து இந்த பூமியில கொஞ்ச காலம் தான் வாழ்றோம், திருப்பி இறந்து போயிடுவோம். திருப்பி இங்க பிறந்து வரதா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது தொடர்ந்து இந்த சைக்கிள் நடந்துகிட்டே இருக்குது. ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த இரண்டாம் மரணம் அப்படின்னு ஒண்ணு சொல்றாரு. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள் அப்படின்னு சொல்றாரு. இது எங்க எழுதியிருக்காங்க அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 8வது வசனம். பயப்படுகிறவர்களும் அவிவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். சோ இந்த சொல்றாரு பாருங்க, இந்த மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம இரண்டாம் மரணத்துல பங்கடைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். ஸோ இந்த மாம்சத்தின் செயல்கள்ல வந்து ஆரம்பத்திலே படிச்சோம், கலாத்தியர்ல சொல்லப்பட்டது. ஸோ அப்படிப்பட்ட பாவங்களெல்லாம் நம்ம அறவே ஒதுக்கிட்டு நம்ம அந்த பாவத்தெல்லாம் வச்சிருந்தோம்னா இரண்டாம் மரணத்துக்குள்ள போயிடுவோம். ஸோ அதனாலதான் ஆண்டவர் வந்து எச்சரிக்கிறாரு. இந்த இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடல்ல நம்ம பங்கடையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஆண்டவர் வந்து இதெல்லாம் அவங்களுக்கு சொல்றாரு. வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஆண்டவர் வந்து இந்த பூமியில மரியாதைக்கு மகனாக பிறந்து நம்மளுக்கு சத்தியங்கள்லாம் அறிவிச்சுட்டு அவர் வந்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டாரு. அவரு எதுக்காக அடிக்கப்பட்டாரு அப்படின்னா, நம்ம இந்த உலகத்துல வந்து செழிப்பா வாழ்றதுக்கோ உலக காரியங்களை பெற்றுக்கொள்வதற்காக தான் அவர் வந்து பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து ஒரு இந்த அடிபின் ரூபம் எடுத்து இந்த சிலுவை, அந்த மோசமான அந்த சிலுவை சாவை எடுத்துக்கிட்டதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து மீட்பு இல்லாம இருந்தது. நம்ம வந்து இந்த தொடர்ந்து இந்த மரணத்திலே இருந்தோம். மீண்டும் மீண்டும் பிறப்பதும் இறப்பதும் இது தொடர்ந்து இந்த பூமியில வந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. நம்ம கடவுளை பிடிக்கவே முடியல. சுத்தமா எல்லா பாதைகளும் அடைபட்டுருச்சு. அப்பதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வராரு. வந்து நம்முடைய பாவங்களுக்காக அவரே எல்லா தண்டனையும் அவர் வாங்கிக்கிட்டு சிலுவையில அடிக்கப்பட்டார். ஸோ அவர் சிலுவையில அடிக்கப்பட்டது இங்க என்னத்துக்கு அப்படின்னா, அவர் இந்த இரண்டாம் மரணத்திலிருந்து நம்மளை விடுவிக்கதானே தவிர இந்த உலக செல்வத்தை பத்தியோ இல்லை இந்த உலகத்தை பத்தியோ அவர் வேதத்தை நல்லா வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் இந்த உலகத்தை பத்தி பேசவே மாட்டாரு. ஒரு பரலோக ராஜ்யத்தை பத்தி தான் பேசுவாரு. நான் உலகத்தார் அல்லாத போல நீங்களும் உலகத்தார் அல்ல அப்படின்பாரு. நான் அந்த உலகத்தை சார்ந்தவனே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாரு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, கலாத்தியர் 5வது அதிகாரம் 24வது வசனம். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள்.
ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்களுடைய மாம்சத்தையும் அதன் இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஸோ நம்ம கிறிஸ்துவ வச்சிருக்கவங்க நம்முடைய ஆசை இச்சைகளை எல்லாம் நம்ம சிலுவையில அரைஞ்சிடணும். அதை எப்போதுமே நம்ம முன்ன வச்சு போயிடவே கூடாது. இப்ப நம்ம இப்போ பேசணும் ஆண்டவருக்கு சிலுவையில் அடிக்கப்பட்டார் அப்படின்னு. இப்போ பொதுவாகவே மற்ற உலக ஆசீர்வாதத்தை பற்றி கூறுகிற அநேக போதகர்கள் இருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்தை பத்தி பேசவே மாட்டாங்க, உலகத்தை மட்டுமே பேசுவாங்க. நீ உலகத்துல அப்படி இருப்ப இப்படி இருப்ப, நீ வாழாக்காமல் தலையாக்குவார் அப்படின்னா அந்த வேத வசனத்தை சொல்லுவாங்க. நீ கீழாகாமல் மேலாகவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன வசனங்கள்லாம் எடுத்து அந்த சத்தியங்கள்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா, அவர் இந்த பூமியில் வாழக்கூடிய வாழ்க்கையை பத்தி அவர் பேசவே மாட்டாரு. அவர் எல்லாமே பரலோக ராஜ்யத்தை பத்தி தான் பேசுவாரு. நானாக பேசாமல் என்னை அனுப்பின தந்தையை சொல்வதே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. நீங்க உலகத்துல சந்தோஷமா இருப்பீங்க, எல்லா நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அவர் எங்கேயுமே சொல்லல. அந்த பரலோக ராஜ்யத்தை தேடுங்கள், அதோடு கூட உங்களுக்கு அனைத்தும் கொடுக்கப்படும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த உலகம் நம்ம பிரயாணம் பண்ற ஒரு சின்ன இடம் தான், ஒரு குறுகிய காலம் தான் வாழ்றோம். வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா மனிதன் மனிதனுடைய வாழ்நாட்கள் புல்லுக்கும் பூவுக்கும் ஒப்பாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அவ்வளவுதான், கொஞ்ச காலங்களாக தான் நம்ம வாழ்வோம். அதனால நம்ம நித்திய நிலைவாழ்வாகிய அந்த நித்திய ஜீவனை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்து பெற்றுக்கணும் அப்படின்னா இந்த மாம்சத்தின் கிரிகளை நம்ம அழிச்சே ஆகணும். அப்பதான் நம்ம தேவனோட ஒப்புராக முடியும். அப்பதான் தேவனோடு நம்ம அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 4வது வசனம். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கு வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். இப்ப நீதிமொழிகள் 22:4 என்ன சொல்றாங்க அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுதலும் தாழ்மைக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். இங்க ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா அவர் உலக ஐஸ்வர்யத்தை பத்தி சொல்லல, உலக பொருட்களை பத்தி சொல்லல. இங்க ஐஸ்வர்யம் அப்படின்னு என்ன சொல்றாரு ஆண்டவர் அப்படின்னா, யார் ஐஸ்வர்யவான் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியை வச்சிருக்கவங்க தான் ஐஸ்வர்யவான். யாரிடத்தில் இயேசு கிறிஸ்து குடியிருக்கிறாரோ, யாருடைய இருதயத்தில் அவர் குடிகொண்டிருக்கிறாரோ அவன் தான் உலகத்திலே பெரிய ஐஸ்வர்யவான். இந்த ஐஸ்வர்யத்தை பத்தி தான் இங்க சொல்றாங்க. நம்ம அப்படி கடவுளை நம்மள்ட்ட குடியிருந்தார்னா மகிமையும் நம்ம கூடவே இருக்கும், அதுவே ஜீவனாவும் இருக்கும். நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். ஏன்னா அவர் தான் ஜீவன் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் நம்மள்ட்ட வந்தா ஜீவன் நம்மள்ட்ட வந்துடும். நம்ம நிச்சயமாக நித்திய நிலைவாழ்வை பெற்றுக்கொள்வோம். மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனம். இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த வசனம் சகோதரர்கள் பலமுறை வாசிச்சிருப்பாங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப முக்கியமான வசனம். முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஸோ இந்த வசனம் ஒண்ணு போதும், நம்மளுக்கு ரொம்ப தெளிவாகவே ஆண்டவர் சொல்லியிருக்காரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தான் அவருடைய நீதியையும் தான் தேடணும், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகள்லாம் இந்த பூமியில் உள்ள காரியங்கள்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இது ஒரு பாத்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஆண்டவருக்கு ரொம்ப சர்வ சாதாரணமான ஒரு விஷயம் இந்த உலக காரியங்கள்லாம். அவர் ஒரு செகண்ட்ல அவர் கொடுத்துட்டு போயிடுவாரு. அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா நம்ம தேவனையே எப்போதும் நோக்கி இருக்கணும், அவருடைய பரலோக ராஜ்யத்தையே தேடணும், அவருடைய நீதியை தேடணும், அதன்படி நடக்கணும், அதன்படி நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். வேதாகமத்தையும் சாட்சியாகமத்தையும் நம்ம தொடர்ந்து படிக்கணும். அப்போ நம்ம கண்டிப்பாகவே இதெல்லாம் நம்மளுக்கு கூட அவர் கொடுப்பார். பிரதர், அந்த அத்திமரம் துளிவிடாமல் போனாலும் அந்த சாங் கொஞ்சம் ப்ளே பண்ணி. Sarigapa, Garisa, Chapaka,
அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, தேவனுக்குள் களி கூறுவே. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, தேவனுக்குள் களி கூறுவே. ஒலிவ மரம் பலன் அற்று போனாலும், வயல்களிலே தானியமின்றி போனாலும், ஒலிவ மரம் பலன் அற்று போனாலும், வயல்களிலே தானியமின்றி போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, தேவனுக்குள் களி கூறுவே. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, தேவனுக்குள் களி கூறுவே. ஆண்டவருக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். திரும்ப இன்னைக்கு நம்ம பார்த்த டாபிக்க வசனத்தை வாசிக்கிறேன். ரோமர் 8வது அதிகாரம் 13வது வசனம். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஸோ எப்படி நம்ம பிழைக்கிறது? ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழிச்சு எப்படி நம்ம பிழைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். எசேக்கியேல் 18வது அதிகாரம் 32வது வசனம். மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள், சாகரோட சாவை நான் விரும்புவதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சாகிரனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை. இந்த 2ஆம் மரணத்தை பற்றி தான் திருப்பி ஆண்டவர் எசேக்கியேல்ல சொல்றாரு. மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா லூக்கா 3வது அதிகாரத்துல நம்ம திருமுழுக்கு யோவானை வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருப்பாரு யோர்தான் நதிக்கரையில. அப்ப அவர் என்ன சொல்லுவாருன்னா, அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, லூக்கா 3வது அதிகாரம் 6வது வசனத்துல அவரு பாவ மன்னிப்புக்கென்றும் மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கித்தான். ஸோ அவர் வந்து பாவ மன்னிப்பையும் மனம் திரும்புதலையும் ஞானஸ்தானம் கொடுக்கறது மூலியமா பிரசங்கிச்சுட்டு வந்தாரு. அவர் வந்து ஆண்டவருக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்த ஒரு ஆட்டுக்குட்டி அவரு, திருமுழுக்கு யோவான். ஸோ அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, லூக்கா 3வது அதிகாரம் 8வது வசனத்துல மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்படி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி அப்படின்னா, நம்ம முதல்ல மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கேட்டு ஆண்டவரோட ஒப்புரவாகணும். அதுக்கப்புறம் இந்த கலாத்தீர் சொல்லப்பட்ட அந்த ஆவியின் கனிகளை நம்ம வந்து பெற்றுக்கணும். பிறகு அந்த கனிகள் மூலியமாக அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிற நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு அவர்களும் இந்த 2ஆம் மரணத்தில் சிக்கிக்கொள்ளாமல் அவர்களும் தேவனிடத்தில் வந்து சேரும்படியாக, தேவனை விட்டு பிரிந்த இந்த உலகத்திலே பரதேசியாக அலைந்து தெரிந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு நம்ம வந்து நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்தாரு, எதுக்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டாரு, எதுக்காக அவர் உயிர் தெழுந்தாரு அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த நற்செய்தியை அறிவிக்கணும். இதுதான் அவர் வந்து மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஸோ நம்ம பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும். முதல்ல நம்ம மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கேட்டு கடவுளோட ஒப்புரவாகும் போது தேவன் நிச்சயமாகவே நம்மளுக்கு அவருடைய பரிசுத்த ஆவியை அருளுவாரு. அவருடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டாதான் நம்ம வந்து கிறிஸ்துவை உடையவர்கள். வெறுமனே வந்து ஞானஸ்தானம், நீர்நாள் ஞானஸ்தானம் மட்டும் எடுத்தா கிறிஸ்தவர்கள் அப்படின்னு வேதத்துல அப்படி சொல்லப்படல. இதுல அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன்
இவருடையவன் அல்ல அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு, வேதத்திலிருந்து தான் நான் சொல்றேன். ஸோ அதனால ஒவ்வொரு கிறிஸ்தவன் என்று சொல்லப்படுகிறவன் நிச்சயமாக பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவி இருந்தாதான் அவன் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்றாரு. பரிசுத்த ஆவி இருந்தாதான் அவன்கிட்ட கனிகள் இருக்கும். அப்பதான் அவன் கனி கொடுக்க முடியும். கனி கொடுக்கறதெல்லாம் ஆண்டவருக்கென்று அவர் எதுக்காக பூமிக்கு வந்தாரோ, அவர் என்ன வேலையை செய்தாரோ, அவர் நம்ம எல்லாரையும் எப்படி ரட்சித்து கொள்ளணும்னு அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு தன்னுடைய ஜீவனையே கொடுத்தாரு. ஸோ அந்த காரியத்தை நம்ம தொடர்ந்து செய்யணும். அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிற இந்த 2ஆம் மரணத்துக்கு நோக்கி சென்று கொண்டிருக்கிற நம்முடைய சகோதர சகோதரிக்கு நம்ம நற்செய்தியை அறிவித்து அவர்களை தேவன் பக்கமாக திருப்ப வேண்டும். தேவனோடு அவர்களை ஒப்புரவாக்க வேண்டும். அவர்களும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது தேவன் அவர்களை தொடர்ந்து வழிநடத்துவார். ஆமோஸ் 5வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தர் இஸ்ரேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். இஸ்ரேல் வம்சத்தாருக்கு மட்டும் சொல்லல, நமக்கும் தான் சொல்றாரு ஆண்டவர். என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அனுதினமும் தேடணும். அப்பதான் அவர் நம்மகிட்ட வருவாரு. முக்கியமா நம்ம ஆரம்பத்துல பார்த்த அந்த கலாத்தியில் சொல்லப்பட்ட இந்த மாம்சத்தின் கிரியைகளை விட்டு நம்ம முழுசா விலகி, அதை விட்டு விலக முயற்சி பண்ணி, அதை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகி பாவமன்னிப்பு கேட்டு அவரோட ஒப்புரவாகி அவர் அனுதினமும் தேடும் போது நம்ம நிச்சயமாவே பிழைப்போம் அப்படின்ட்டு ஆமோஸ் 5வது அதிகாரத்துல 4வது வசனத்துல சொல்லியிருக்காரு. கலாத்தியர் 6வது அதிகாரம் 8வது வசனம். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஸோ இப்போதான் நம்ம பார்த்தோம், நம்ம கடவுளை பத்தி அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ பாத்தீங்கன்னா ஆண்டவர் இருந்த கலாத்தியர்ல என்ன சொல்றாரு, 6வது அதிகாரத்துல, மாம்சத்திற்கு விதைக்கிறவன் மாம்சத்தின் அழிவை அறுப்பான் அப்படிங்கிறார். மாம்சத்திற்கென்று நம்ம விதைச்சோம் அப்படின்னா, அந்த மாம்சத்திற்கிடைகளை விதைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அழிவு தான் நிச்சயம். ஆனால் ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஸோ நம்ம ஆவிக்கென்று கிறிஸ்துவின் வார்த்தையிலே விதைக்கணும். அவருடைய வார்த்தைகளை விதிச்சோம் அப்படின்னா அந்த பரிசுத்த ஆவியினாலே நம்ம நித்திய ஜீவனை அறுத்து கொள்ளலாம். நிச்சயமாக நமக்கு அவர் நித்திய ஜீவனை கொடுப்பாரு. ஸோ முக்கியமா நம்மளுடைய ஒவ்வொரு கிறிஸ்தவன் மேலும் சுமத்தப்பட்ட, அதாவது ஒவ்வொரு கிறிஸ்தவன் மேலும் உள்ள கடமை என்ன அப்படின்னா, கிறிஸ்துவை அறிவிப்பது, நற்செய்தியை அறிவிப்பது, மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் உலகம் முழுக்க சொல்றது. இதுதான் நம்மளுடைய பிரதான வேலையா இருக்கணும். முந்த பரலோக ராஜ்யத்தை தேடுங்கள் அப்படின்னு சொன்னாரு. பரலோக ராஜ்யத்தும் இதுலதான் அடங்கியிருக்கு. நாம மட்டும் சுயநலமா ஆண்டவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு ஆண்டவர் நித்திய ஜீவனை பெற்றுக்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது. நம்மை போல இதற்கு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு முன்பாக நாம் எப்படி பாவ வழியில இருந்தோமோ, நம்மை தேவன் எப்படி அழைத்தாரோ அதே போல பாவ வழியிலும் அந்த 2ஆம் மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிற அநேக சகோதர சகோதரிகளையும் நம்ம கிறிஸ்துவின் பக்கமாக திருப்பணும். அவருடைய சத்தியங்களையும் அவருடைய வசனங்களையும் அவங்களுக்கு சொல்லணும். ஸோ அதுதான் விதை. ஸோ ஆவிக்கென்று அந்த விதைகளை நாம் விதைக்கணும். அப்ப நம்ம நிச்சயமாவே கடவுள்கிட்ட நம்ம நித்திய நிலைவாழ்வை பெற்றுக்கொள்வோம். ரோமர் 8வது அதிகாரம் 4வது வசனம். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். ஸோ நம்ம மாம்சத்தின்படி நடக்காம, அதாவது உலக போக்குல நம்ம போகாம கடவுளை தேடி ஆவியின்படி நம்ம நடந்தோம் அப்படின்னா கடவுளுடைய நியாயப்பிரமாணம் நம்மளே நிறைவேறும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. எப்படின்னா, ஆவியின்படி நடக்குது எப்படின்னா, நம்மளுடைய முதன்மையான காரியம் என்ன அப்படின்னா, தேவனை நோக்கி அனுதினமும் மன்றாடுறது. அது மட்டும் இல்லாம நற்செய்தியை அறிவிப்பது, அவருடைய ஊழியத்தை செய்வது, இதுதான் பாத்தீங்கன்னா ஆவியின்படி நடக்கிறது. இதுல நம்ம நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு வேதத்துல வசனங்கள் இருக்கு. நியாயப்பிரமாணத்தின்படி ஒருத்தர் கிறிஸ்துவுக்கு ஏற்பனையா ஆகவே முடியாது அப்படின்னு எழுதியிருக்காங்க. இங்க நம்ம ஆவியின்படி நடந்தா நியாயப்பிரமாணத்தின் நீதி நம்ம எல்லாம் நிறைவேறும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஸோ இப்ப நியாயப்பிரமாணம் நிறைவேறணும் அப்படின்னா கடவுளுடைய இந்த ஊழியத்தை நம்ம கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். அவருடைய வேலையை கண்டிப்பா நம்ம செய்யணும். இதுதான் நம்மளுடைய பிரதான நோக்கமா இருக்கணும். இதுதான் ஆவியின்படி பிடிக்கிறது. கொலேசியர் 3வது அதிகாரம் 5வது வசனம்.
ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகியவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து கொடுங்கள். ஸோ இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் நம்ம தொடர்ந்து செய்யாம இதை நம்மளை விட்டு புறம்பே தள்ளணும். முற்றிலும் இதை நம்மளை விட்டு அகற்றி விபச்சாரம், அசுத்தம், இந்த காமம், துர்இச்சை, பொருளாசையில ரொம்ப விக்கிரக ஆராதனையான பொருளாசை, இதெல்லாம் விட்டு நம்மளை விட்டு விளக்கணும் அப்படின்னா நிச்சயமாகவே நம்ம ஆண்டவரை பிடிச்சுக்கலாம். அடுத்த வசனம் 1 பேதுரு 2வது அதிகாரம் 11வது வசனம். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சையை விட்டு விலகுங்கள். ஸோ நம்ம அந்நியர்களும் பரதேசிகளும் யாருன்னா நம்ம தான். இந்த பூமியில நம்ம பரதேசிகளா அழியணும், அந்நியர்களா இருக்கிறோம். நம்ம ஆத்மாவுக்கு விரோதமா போர் செய்கிற இந்த இச்சையை விட்டு விலகணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த மேலே சொல்லப்பட்ட இந்த பாவங்கள்லாம் விட்டு நம்ம விலகணும். இதுதான் மாம்ச இச்சை. மாம்ச இச்சையில இந்த உடலில் நம்ம செய்கிற அனைத்து பாவங்களும் மாம்ச இச்சை தான். இந்த மாம்சம் தூண்டுறதுனாலதான் அந்த பாவத்தை நம்ம தொடர்ந்து செய்கிறோம். இது நம்ம ஆத்மாவுக்கு விரோதமா எப்போதுமே இந்த மாம்சம் நம்மளை இழுத்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த மாம்சம் தொடர்ந்து நம்மளை பாவம் செய்ய இழுத்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த உடம்பு நம்ம சாகுற வரைக்கும், நம்ம இருக்கிற வரைக்கும் இந்த உடல்ல அந்த இச்சையை நிறைவேற்ற நம்மளை இழுத்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம ஆவியினாலே இதை மேற்கொள்ளணும். அப்பதான் நம்ம ஆத்மாத்துக்கு நன்மை உண்டாகும். ஆத்மாத்துக்கு நன்மை உண்டாவது என்ன அப்படின்னா, நம்ம கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டு நித்திய நிலைவாழ்வுக்குள்ள செல்றதுதான் நம்ம ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். எபேசியர் 2வது அதிகாரம் 10வது வசனம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அவைகளின்படி நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஸோ நம்ம ஆண்டவருக்குள்ள எதுக்கு வந்திருக்கோம், ஆண்டவரை பத்தி எதுக்கு தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னா, நற்கிரியைகளை செய்யறதுக்காக தான். இந்த நற்கிரியைகள் என்பது தேவனுடைய ராஜ்யத்தையும் அந்த நித்திய சுவிசேஷத்தையும் மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அறிவிக்கிறது தான். ஸோ இதுக்காகவே நம்ம அழைக்கப்பட்டு இருக்கோம். இதுதான் தேவனுக்கு உகந்த செயல், தேவன் விரும்புகிற செயல். இதுக்காக தான் அவர் நம்மளை ஆயத்தம் பண்ணியிருக்காரு, ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருடைய அனுதினமும் நம்மளுக்கு அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மளை தேர்த்திக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. நம்ம ஆயத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ இது எதுக்காக ஆண்டவர் இதெல்லாம் செய்யறாரு, இந்த சத்தியங்கள்லாம் நம்மளுக்கு அறிவிக்கிறாரு. உலகம் ஒரு பக்கம் போயிட்டே இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு பக்கம் ஆண்டவர் சொல்லிட்டே இருக்காரு, இல்லை இதெல்லாம் தப்பு, உலகத்தின்படி நீங்க செல்லக்கூடாது, மாம்சத்தின்படி நடக்கக்கூடாது, உங்க உடலோட இச்சைகளை நிறைவேற்றக்கூடாது. அப்படின்னா இருந்தீங்கன்னா நீங்க 2ஆம் மரணத்துக்குள்ள போயிடுவீங்க அப்படின்ட்டு நம்ம ஒவ்வொருக்கும் சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு தொடர்ந்து. இது எதுக்காக ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னா, நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கும் நம்ம இதை சொல்லி அவங்கள கடவுளோட ஒப்புரவாக்கணும். இதுதான் நம்மளுடைய பிரதான வேலையா இருக்கணும். இதுதான் நம்மளுடைய முதற் நோக்கமா இருக்கணும். இந்த உலகத்தின்படி ஐஸ்வர்யத்தை தேடுறதோ இந்த காமத்திற்காகவோ நம்ம ஓடாமல் தேவனை பற்றும் விசுவாசத்தில் உறுதியாயிருந்து தேவனுக்குன்னு நம்ம வாழணும். அதுக்காக தான் நம்மளை அவர் ஆயத்தப்படுத்திட்டு இருக்காரு. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஸோ நம்ம ஆண்டவர் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கிறிஸ்துக்குள் வந்துட்டோம் அப்படின்னா புது சிருஷ்டியா மாறிடுறோம், அதாவது புது பிறப்பு அடைஞ்சிடுறோம். உங்களுக்கு கூட தெரியும், இப்போ ரீசெண்டா பிரேயர்ல கூட ஒரு வசனம் சொன்னாங்க. அப்போ நிக்கதேமு ஆண்டவர்கிட்ட கேட்பாரு என்ன செய்யணும்னு கேட்கும்போது, ஒரு மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவாரு. எப்படி திருப்பி அம்மா வயிற்றுக்குள்ள போய் பிறக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது அதுக்குதான் சொல்றாரு, ஒரு ஆவியினாலும் நீர்னாலும் ஆவியினாலும் பிறந்தாலும் வழிய தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஸோ நம்ம எப்போ புது சிருஷ்டி ஆகுறோம் அப்படின்னா, நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஏத்துக்கிட்டு அவருடைய ஆவியை பெறும் பொழுது புது சிருஷ்டியா சிருஷ்டிக்கப்படுறோம், அதாவது புது பிறப்படைகிறோம்.
அப்ப பழைய மனிதனாகிய நம்முடைய பாவ வாழ்க்கை ஒளிஞ்சு போச்சு, எல்லாம் புதுசா மாறிடும். புதுசா மாறிட்டு அப்படின்னா நம்ம கடவுளுக்குள்ள தொடர்ந்து முன்னேறி போயிட்டே இருக்கலாம். அவர் சொல்ற காரியங்களை, அந்த பரலோகத்தின் ராஜ்யத்தின் ரகசியங்களை பெற்றுக்கொண்டு அதை பூமி எங்கும் பிரசங்கிக்கிறவராக நம்ம ஒவ்வொருவரும் மாறணும். பிரதர், கட்டப்பட்ட மனிதர் எல்லாம் பாட்டு கேட்பீங்களா? கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். உம்மை காண வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். எழுப்புதல் தீ பரவட்டுமே, எங்கும் பற்றி எரியட்டுமே. எழுப்புதல் தீ பரவட்டுமே, எங்கும் பற்றி எரியட்டுமே. எங்கும் பற்றி எரியட்டுமே. கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். அடுத்ததா எபேசியர் 2வது அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகள் நீங்கள் முற்காலத்திலே உலகத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளையிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். ஸோ நம்ம கிறிஸ்து அறிஞ்சு கொள்றதுக்கு முன்னாடி நம்ம கண்டினியூவாக இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, இந்த ஆகாயத்து அதிகார பிரபு அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த தீய ஆவிகளோட அவங்களோட ஆவிகளாலே நம்ம கட்டப்பட்டு தொடர்ந்து இந்த மாம்சத்தின் செயல்களாகிய இந்த எல்லா பாவங்களையும், அந்த களத்தில் சொல்லப்பட்ட அந்த பாவங்கள் எல்லாம் தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தோம். ஆனால் நம்ம அக்கிரமத்திலையும் பாவத்திலும் இருந்த மரித்தவர்களாக இருந்தோம். ஆனால் அவர் நம்மளை உயிர்ப்பிச்சிருக்காரு. இப்போ அவர்களுக்குள்ளே நாம் எல்லாருக்கும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவர்களை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினியின் பிள்ளைகளாய் இருந்தோம். தேவனோ இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த நம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஆண்டவரே, இந்த மாம்சத்தின் கிரைகளாகிய
இந்த பொல்லாத பாவங்களை நாங்கள் செய்து வந்தோம் ஆண்டவரே, எங்களை தயவாய் மன்னியும். இப்படிப்பட்ட அந்த மோசமான பாவங்களிலிருந்து எங்களை தயவாய் விடுவித்து நீரே எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தும். உம்முடைய சத்தியத்தினாலே எங்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய வசனத்தை கை கொண்டவர்களாக வேதாகமத்தையும் சாட்சியாகமத்தையும் கூர்ந்து கவனித்து அவைகளில் உள்ள ரகசியங்களை எல்லாம் கண்டுபிடித்து இதோ அவைகளின்படி நடந்து இதோ நித்திய நிலைவாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக பாதம் விழுந்து மன்றாடுகிறோம் தகப்பனே. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. பிபிஷாரத்தினை கிரப்தி சக்கர சாஸ்திரா சாஸ்திரம். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பதைப் போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்கள் தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. ஆண்டவருக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. என் ஆத்துமாவே கர்த்தரையே சோஸ்திரி. என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தையே சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே சோஸ்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் இன்றைக்கும் என்றைக்கும் என்றென்றைக்கும் மறவாதே என் ஆத்துமாவே. ஆமென். மரியே வாழ்க. பிரதர்ஸ் அண்டர் முடிச்சிட்டாரு. வேற ஏதாவது சகோதரர் ஏதாவது இதை குறித்து பேசுறதுனா பேசும்போது பேசலாம். ஏதாவது கேள்வி கேட்டாலும் கேளுங்க முடியும். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ். இப்போ சகோதரர் பேசின இந்த டாபிக்குடைய ஒரு சம்மப் மட்டும், ஒரு சம்மரி மட்டும், எதை குறித்து ஆண்டவர் வந்து சகோதரர் வழியாக பேசினார் அப்படின்றத ஒரு சின்னதாக பார்த்துருவோம். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அளித்தால் பிழைப்பீர்கள் அப்படின் பொழுது, அப்போது சகோதரர் வழியாக தேவன் சொன்ன கருத்து, முதலில் நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியை ஒருவன் பெற்றுக்கொண்டால் அவன் தேவனுடைய புத்திரனாக இருக்கிறான். அப்போ தேவனுடைய ஆவியை அவன் பெற்றுக்கொள்கிற பொழுது அவனுக்குள் தேவனுடைய வரங்கள் செயலாற்ற ஆரம்பிக்குது. இந்த வரங்கள் வழியாக இவன் மாம்சத்தினுடைய செயல்களை, அந்த பாவ செயல்களை வந்து அழிக்கிறதுக்கு தேவன் அந்த தூய ஆவியின் வழியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனுக்கிரகம் பண்றார். இப்போ உதாரணத்திற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாம்சத்தின் செய்கைகள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்திற்கு ஒரு மனிதனுக்கு வந்து தவறான சிந்தனைகள் வருகிற பொழுது, அப்பொழுது நமக்குள் பெற்றுக்கொண்ட ஆவியானவர் என்ன சொல்வார் என்றால், நம்மை வேதத்தை அதிகமாக தியானிக்கும்படி அறிவுறுத்துவார். அப்போ நாம் வேதத்தை அதிகமாக படிக்கின்ற பொழுது அந்த தவறான சிந்தனைகளை ஆவியினால் நாம் மேற்கொள்ள முடிவதற்கு தேவன் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்முடைய பார்வைகள் தவறாக செல்கிற பொழுது தேவன் நம்மை கண்டித்து உணர்த்தி நம் கண்களை வேறெங்கும் நோக்காத நம் தேவனை நோக்கி பார்க்கும்படிக்காக நம் உள்ளத்துக்குள்ளாக இருந்து அந்நிய பாஷையில் நம்ம ஜெபிக்க வைத்து அதன் மூலம் பார்த்தீர்கள் என்றால் நம்ம வந்து அந்த பரிசுத்த வழிக்குள்ள தேவன் நடத்தி செல்றார். மூணாவதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகள் வரும்போகிற பொழுது நாம் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவர், நமக்குள் இருக்கும் பரிசுத்த ஆவியானவர் அந்த சூழல்களை விட்டு நம்மை விலகி செல்லுமாறு கண்டித்து உணர்த்தி நம்மை அவ்விடத்திலிருந்து அனுப்பி வைக்க வல்லவராக இருக்கார். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாம பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டால் அந்த ஆவியானவரின் வழியாக நாம் சரீரத்தினுடைய செய்கைகளை அழித்து விடலாம் என்று தேவன் சகோதரர் வழியாக மிக தெளிவாக நமக்கு சொல்றாரு. அப்போ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாத சகோதரர்கள் எவ்வாறு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவனுடைய ஊழியக்காரர்களிடத்தில் பேசி எப்படி இதற்கு தடையாக இருக்கக்கூடிய பாவங்கள் என்ன என்று கேட்டு தெரிந்து கொண்டு அதன் மூலமாக தேவனிடத்தில் மன்றாடி தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டு சரீரத்தினுடைய செய்கைகளை எல்லாம் மேற்கொள்ளலாம். அப்போ பரிசுத்த ஆவியை யார் யார் பெறலையோ அந்த சகோதரர்கள் ஊழியர்களிடத்தில் கலந்து ஆலோசித்து ஒரு ஆலோசனை பெற்று கவுன்சிலிங் போய் ஆண்டவர் உங்களுக்கு என்ன பாவங்களை குறித்து உணர்த்துறாரு, நாம் நவபாசை பெற்றுக்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய பாவங்கள் எவை என்று கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமாக பரிசுத்த ஆவியை பெற்றுக்கிட்டால் நம்ம மிகவும் மிகுந்த நன்மைக்குரிய காரியமாக இருக்கும். வேதம் சொல்லக்கூடிய காரியம் என்னவாக இருக்கிறதுனா, ஒருவன் நீரினாலும் ஆவினாலும் ஞானஸ்தானம் பெற்றாலே வழிய அவன் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணக வாழ்வை அடைய முடியாது அப்படின்றது. அப்போ நம்ம எல்லோரும் நீரினால ஞானஸ்தானம் பெற்றுட்டோம். அப்போ ஆவினால ஞானஸ்தானம் பெறுவது அப்படின்றது நாம் தேவனிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகின்ற பொழுதுதான் இந்த ஆவினால் ஞானஸ்தானம் கொடுக்கப்படும். இதை பெற்றுக்கொண்டு நாம் தேவனுக்குள்
கனி கொடுக்கிறவர்களாக, தேவனுக்கு பலன் கொடுக்கக்கூடிய மக்களாக நாம் வாழலாம் அப்படின்றத ஆண்டவர் இந்த டாக்ல நமக்கு உணர்த்துறார். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ். சகோதரர் யாருக்கும் கேள்விகள் இருந்துச்சுன்னா கேளுங்க. மூத்த சகோதரர்கள் இருக்கிறாங்க, தேவனுடைய ஆவியை கொண்டு நமக்கு விளக்குவாங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன். என்னன்னா, இன்னைக்கு ப்ரேயரில் வந்து சகோதரர் வழியா ஆண்டவர் வந்து ஒரு பைபிள் வசனத்தை வந்து ஹைலைட் பண்ணி சொன்னார். என்னன்னாக்கா, முந்த பரலோக ராஜ்யத்தை தேடுங்கள், மற்றவை எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். கடவுளுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், மற்றவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் அப்படிங்கிற அந்த வசனம். இது பலமுறை நம்ம எல்லா இடங்கள்லையுமே கேட்டிருப்போம், கேஷுவலாக கேட்டிருப்போம், அப்படியே கடந்து போயிட்டே இருப்போம். ஒரு தடவை வந்து நம்ம ஞான தகப்பனா இருக்கிற ஜெயபாலப்பா வந்து இந்த வசனத்தை பத்தி பேசியிருக்கிறாரு. அப்ப பேசினப்போ வந்து அவர் என்ன சொன்னாருனாக்கும், இதை நம்ம நம்ப மாட்டோங்கிறோம், நீங்க நம்பி பாருங்க, அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. ஆக்சுவலா நமக்கு எல்லாருக்கும் ப்ராப்ளம் என்னன்னாக்கும், நம்ம வந்து நம்ப மாட்டோங்கிறோம் அந்த வசனத்தை. அதுதான் ப்ராப்ளமா நான் பாக்குறேன். உண்மையிலே இந்த வசனத்தை நம்ம நம்பி கடவுளோட விஷயங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அதை வந்து ஃபர்ஸ்ட் செய்ய ஆரம்பிச்சோம்னா, நம்ம லைஃப்ல நமக்கு இந்த உலகப்பூர்வமான வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறது மாதிரி தான் வந்து இந்த மெக்கானிசம், இந்த சிஸ்டம், இந்த இயற்கை எல்லாத்தையுமே ஆண்டவர் மொத்தத்தையுமே அப்படிதான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாரு. இது அப்படிதான் ஒர்க் அவுட் ஆகும், அப்படிதான் வச்சிருக்கிறாரு கடவுள். இதை வந்து நம்ம நம்பாததுனால வேற ஏதாவது வழியில வந்து நம்ம இந்த உலகப்பூர்வமான வாழ்க்கையை நடத்துறதுக்கான முயற்சியிலேயே ஓடிட்டு இருக்கோம். இதுலயே நம்ம லைஃப் முடிஞ்சு போயிருக்கு. நம்ம வாழ்க்கை வந்து பூவும் புல்லும் போல ரொம்ப குறுகியது அப்படிங்கிற அந்த வேதவசனத்தை வச்சும் இன்னைக்கு சகோதரர் சொன்னாரு. ஆக்சுவலா ரொம்ப சின்ன வாழ்க்கை. நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கோம் இது பர்மனண்ட் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு, பேய் மாதிரி ஏமாத்தி வச்சிருக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, அதுக்காக நம்ம ஓடிக்கிட்டு உழைச்சிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை தொலைச்சு போடுறோம். அதுல நம்மளும் ஜெயிக்க போறது இல்லை, கடவுளோட பர்பஸ் என்ன அதையும் நம்ம நிறைவேற்ற போறது இல்லை. அதனால வந்து இந்த ஒரு வசனத்தை மட்டும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி பாருங்க. கடவுள் வாயிலிருந்து வந்த வார்த்தைகளால தான் எல்லாத்தையுமே படைச்சார். ஒன்றும் இல்லாமல இருந்து எல்லாமே உருவானுச்சு. ஆனா வார்த்தை மட்டும்தான், வார்த்தை தான் அப்படி உருவாக்குனுச்சு. அந்த கடவுள் தான் அவர் வாயால பேசின வார்த்தை தான். இயேசு கிறிஸ்துவ பூமியில வந்து மனித அவதாரம் எடுத்து அவர் சொன்னதுதான் அந்த வார்த்தை. கடவுளுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், மற்றவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் அப்படின்ட்டார். அப்ப நம்ம செய்ய வேண்டிய என்னன்னா, கடவுளுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுறது. அதை செஞ்சாலே நமக்கு தேவையான வேலை, சம்பளம், வீடு, காரு, அவனுக்கு என்ன தேவையோ தேவைக்கு ஏற்ற மாதிரி. நம்ம ஆசைப்படுறதெல்லாம் அவர் தரமாட்டார். நமக்கு தேவைன்னா தருவார். காரு தேவைன்னா காரு கட்டாயம் தருவார். கார் ஓட்ட தெரியாட்டினாலும் காரை தந்து காரை ஓட்டம் பழகி கொடுத்துருவார். அது தேவைன்னா தருவார். அதே மாதிரிதான் வீடு, என்னன்னா நமக்கு என்ன தேவையோ எல்லாத்தையுமே தருவார். எவ்வளவு காசு பணம் தருவார். எவ்வளவு காசு பணம் தேவையோ அதை தருவார். ஸோ நமக்கு தேவை எல்லாத்தையுமே அவர் தருவார், மற்றவை அனைத்தும் அவர் சேர்த்து தருவார். இந்த வசனத்தை நம்ம நம்பாததுனால நம்ம உலகப்பூர்வமான தேடி ஓடிட்டு இருக்கிறோம். ரெண்டையுமே இழந்துரும், வாழ்க்கையும் இழந்துடுறோம், மறுவாழ்வையும் இழந்துடுறோம். அதனால இந்த ஒரு வசனத்தை மட்டும் நல்லா திரும்ப யோசிச்சு பாருங்க.
கடவுள் பொய் சொல்ல மாட்டாரு. அவர் வார்த்தைக்கு உயிர் இருக்கு. அப்ப அந்த வார்த்தையை நம்ம நம்பி அதை வந்து செயல்படுத்த ஆரம்பிச்சோம் அப்படின்னாக்கும் நம்ம ஒவ்வொருத்தர் லைஃப்லயும் வந்து மாறுதல் நடக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்ப நம்ம ஒரிஜினலா என்ன செய்ய ஆரம்பிச்சிருவோம்? நம்பி கடவுளோட வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவோம். கடவுளோட ராஜ்யத்தை அவரோட நீதியையும் தேட ஆரம்பிங்கள் அப்படிங்கிறாருல, அந்த வேலையை நம்ம ஒரிஜினலா அதை நம்பி அதை செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னாக்கும் உலகப்பூர்வமான விஷயங்கள்லயே நமக்கு வந்து எல்லாமே சௌக்கியமா எல்லாம் நல்லபடியா நடந்துரும். அதனால வந்து பிரச்சனை வந்து நம்ம நம்பாம இருக்கிறது தான். ஒவ்வொருத்தரும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். பிரைஸ் எல்லாம் மரிய வாழ்க்கை. நான் ஒரு விஷயத்த ஷேர் பண்ண விரும்புறேன். இப்ப சகோதரர் வந்து கூடி சொன்னது போல அந்த உலகபூர்வமான செல்வம் வந்து அது எப்படி அப்படின்னா நம்மள வந்து 2 வகையில தான் வந்து சாத்தான் வந்து ஏமாத்துறாங்க. ஒன்று காமம், ஒன்று செல்வம். காமோட வந்து மேரேஜ் ஆன பிறகு ஒரு லெவல் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிடலாம், கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஆனா அந்த செல்வம், அந்த பண ஆசை அது மட்டும் வந்து கண்ட்ரோல் வராது. அப்பதான் அது வந்து ஆரம்பிக்கும். இதே மாதிரி எங்க ஊழியர் ஞானத்தகப்பன், அது ஜெபல் ஊழியர் ஒரு இது வந்து சொல்லியிருப்பாரு. ஆண்டவர்கிட்ட கேட்டு ஆண்டவர் சொன்ன காரியத்தை சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒருத்தர் காமத்துல இருந்து கூட தப்பிச்சலாம்பா, ஆனா அந்த காசு பணம் செல்வத்துல இருந்து அவனால தப்பிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். இதுல தப்பிச்சானா அதுல எப்படி இருந்தாலும் மாட்டிடுவாங்க, அதுல இருந்து தப்பிக்க ரொம்ப கஷ்டம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. தப்பிக்க முடியாது சொல்லல, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நிறைய பிரதர்ஸ் நல்ல கடவுள் ஆவியில வளர்ந்தவங்க நிறைய பேர் பார்த்துருப்போம். அவனை வந்து காமத்தை கண்ட்ரோல் பண்ணி நல்லா கடவுள் நல்ல வராங்க, நல்லா கடவுள் சைலண்ட் பேசுவாரு. ஆனா அவங்க இந்த பணாசன் செல்வத்துல வந்து விழுந்துட்டு ஆளே இல்லாம வரைக்கும் போயிருக்காங்க நிறைய பேர். நிறைய ஊழியம் பார்த்தவங்க, காட்சி பார்த்தவங்க வைக்கணும், அது மாதிரி ஆளுங்கெல்லாம் நிறைய பேர் அப்படி ஆயிருக்காங்க. இப்ப இந்த உலக ஊழியம் பாருங்களேன், மித்த டினாமினேஷன்ல உள்ளவங்கன்னா பாருங்களேன், அவங்க மோட்டிவ்னும் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா பணம், காசு, செல்வம், இதை பத்தி தான் அவங்களோட ஊழியமாக இருக்கும். அது நோக்கம் வந்து அது கடைசியா அது எண்ட் ஆஃப் த அந்த டாட், அந்த நோக்கம் வந்து இதாக தான் இருக்கும். எல்லா ஊழியக்காரங்களும் எல்லா சபைகளும் எல்லா இதுலையும் பார்த்தீங்கன்னா கடைசியில் தான் முடியும். அப்புறப்ப நம்ம வந்து ஆனா இதுல வந்து ஈஸியா வந்து ஏமாத்திடுவாங்க. ஆனா நம்ம வந்து கடவுளே தான் நம்மளை காப்பாற்றணும். ஏன்னா நம்ம அதில் உழுவுறதுன்னு தெரியாது, எந்திக்குன்னு தெரியாது. அதனால வந்து அந்த மெய்யின் ஒரு கொடுத்து இதில் நான் உழுவாதவாரு, இதில் உளுந்தாலும் எனக்கு அது எனக்கு தெரியப்படுத்தி என்ன அந்த காசு பணத்துலேருந்து, அந்த ஆசையிலேருந்து, அதுலயே ஒரு சந்தோஷத்துலேருந்து என்னை காப்பாற்றுங்கன்னு நம்ம மன்றாடிப்போம். பேசல பிரதர். பேசலாம் பிரதர்ஸ். வேற ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க. எனக்கு அது பிரதர் ப்ரேயர் பண்ணி முடிச்சுக்கோங்க.
பிரதர்ஸ். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க, அது எனக்கு முடிச்சுக்கலாம். ஒரே ஒரு சின்ன விஷயத்த மட்டும் ஷேர் பண்ணி விரும்புகிறேன். இன்னைக்கு ஆண்டு நம்ம கொடுத்த வசனம் என்ன அப்படின்னாக்கா, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அளித்தால் பிழைப்பீர்கள். அப்படிதான் வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள் என்ன இருக்க, மாம்சத்தின்படி பிழைப்பது என்றால் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வசனங்கள்ல சொல்லப்பட்டபடி காம இச்சை, கோபம், பொறாமை, பெருமை, உலகத்துக்குரிய விருப்பங்கள், சுய இச்சை, இதெல்லாம் நிறைவேற்றது தான் மாம்சத்தினுடைய செய்களை வந்து நம்ம செய்யறது. இதெல்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னாக்க என்ன ஆகும் அப்படின்னாக்க மரணம்னாக்க நம்மளோட ஆத்மா மரணம். நம்ம மாம்சம் அழிகிறது இல்லை, நம்மளோட ஆத்மா அழியக்கூடிய ஒரு காரியம். அதுக்கு நேரம் வந்து ஆவியின்படி பிழைக்கிறது அப்படின்னாக்க ஆவிக்குரிய கனிகளை பெற்று வாழக்கூடிய அந்த வாழ்க்கை. அதன்படி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னாக்க நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்மளோட ஆத்மா வந்து கடவுளுக்கு ஏற்புடையதாக மாறி அவரோட நம்ம இணைவோம். கலாத்தியர் 5:14 சொல்லப்பட்டபடியாக அந்த வசனத்தின்படியாக நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னாக்க ஆண்டவரோட நம்ம என்ன பண்ணுவோம், இணைஞ்சிருவோம். அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக மாறுவோம். ஸோ அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்திருக்கிறாரு. இது எல்லாருமே இந்த வசனத்தை தியானிச்சு கடவுளும் உங்க ஒவ்வொருத்துக்கும் வெளிப்படுத்துவாரு. அதன்படியாக உங்களுடைய வாழ்க்கை முறைமைகளை மாற்றுங்க. காலம் வந்து ரொம்ப நெருங்கிடுச்சு. அவங்களுடைய நியாயத்தீர்ப்பினால வந்து ரொம்ப சமீபத்தில் இருக்கு. இனியும் நம்ம வந்து நம்மளுடைய மாம்சத்தின்படி பிழைத்தாக்க அது நன்மையா இருக்காது. இனி வரும் காலம் ரொம்ப கொடிதான் இருக்குது. நம்ம என்னதான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் வந்து பொருளோ பணமோ ஈட்டி என்னதான் வாழ்ந்தாலும் அநேக இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாக வேண்டிய காலங்களில் தான் இப்போ இருக்கிறோம். ஏன்னா நம்ம வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ற உண்மையான கடவுளை நம்ம வந்து தேடி ஓடுறோம். அவரோடு இணைந்திருக்கும் பொழுது நமக்கு வந்து அதிகமான பிரச்சனைகள் வரும், இன்னல்கள் வரும். அதனால ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, உங்களுடைய சுமைகளை நீங்களே சுமந்துட்டு என் பின்னே வாருன்னு சொல்லியிருக்காரு. அதை நோக்கி நம்ம போறதுனால அந்த இடுக்கமான வாயில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு இருக்கின்ற கஷ்டத்தெல்லாம் வந்து கடவுள் பார்த்துப்பாரு, அவர் நம்மளை வந்து சேவ் பண்ணுவாரு, அவர் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுவாரு அப்படிங்கிற அந்த விசுவாசத்தோட நம்ம போகணும். அதுக்கு யாரு நமக்கு உதவி செய்வார் அப்படின்னா பரிசுத்தாவினா உதவி செய்வார். பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நிலைக்கு நம்ம எல்லாரும் வந்து பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டவர்கள் வந்து அவரோட துணையின்படியாக அவரோட இணைந்து போக முயற்சி பண்ணுவோம். பரிசுத்தாவை பெறாதவர்கள் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத சகோதரத்தை கேட்டு அதன்படியாக நீங்க இது செய்யணும் அப்படிங்கிறத ஆண்டவருக்கு வலியுறுத்துறாரு. ஏதாவது காரியம் வேற எதுவும் இருந்தா கேளுங்க, அப்படின்னாக்க சகோதரர் வந்து ப்ரேயர் பண்ணி முடிச்சுவாங்க. ஆண்டவருக்கு பிரைஸ் மரிய வாழ்க. பிரதர் நீங்க ப்ரே பண்ணி முடிச்சுக்கிறீங்களா சைஸ் பிரதர்? பிரைஸ் தி லார்ட். நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, நன்றி போற்றி, நல்லவரை போற்றி, வல்லவரை போற்றி, இயேசுவை போற்றி, இறைவனை போற்றி, தந்தையை போற்றி, தகப்பனை போற்றி, எல்லாம் வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து துதித்து ஆராய்த்து உமக்கு என்றென்றைக்கும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ வேளையிலே எங்களுக்கு இந்த சத்தியங்களை நீர் அறிவித்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நாங்கள் ஏழைகள், பூமியிலே பரதேசிகள், திக்கற்றவர்கள், தனித்து விடப்பட்டவர்கள் ஆண்டவரே.
இதோ நாங்கள் இந்த மாம்சத்தின் கிரியைகளை அழித்து, இதோ ஆவியினாலே இந்த சரீரத்தின் செய்களை அழித்து, உம்முடைய பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு, உம்முடைய ஆவியின் கனிகளை பெற்றுக்கொண்டு, உமக்கு உரியவர்களாக, உம்முடையவர்களாக, உம்முடைய பிள்ளைகளாக என்றென்றைக்கும் நாங்கள் தொடர்ந்து முன்னேற எங்களுக்கு கிருபை செய்தருளும் ஆண்டவரே. நீர் என்றென்றும் போற்றுதற்குரியவர். உம்முடைய நாமம் என்றென்றும் பூர்ணமாய் மகிமையடையும்படியாக நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து, இதோ உம்முடைய சத்தியத்திலே நடப்பவர்களாக, உம்முடைய சத்தியத்திலே நாங்கள் பிழைப்பவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றியருளும் ஆண்டவரே. துதி கன மகிமை எல்லாம் உண்மைக்கே சொந்தம் ஆண்டவரே. எங்கள் ஜீவனும் உயிரும் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரையே சொஸ்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய கிறிஸ்து நாமத்தையே சொஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே சொஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை இன்றைக்கும் என்றைக்கும் என்றென்றைக்கும் மறவாதே என் ஆத்துமாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ். ஒரு நிமிஷம் அப்படியே யாரும் வெளியேறாதீங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும். என்னன்னாக்கும் இப்போ நம்ம வர்ற அடுத்த மாதம் வந்து பூண்டி மாதா கோயிலில் வந்து நம்மளோட ஆனுவல் ரெட்ரீட் அது நடக்க போகுது. அதுக்கு வந்து வருஷம் வந்து ஒரு 40 days 30 days போல வந்து இன்டர்செஷன் ப்ரேயர் நடக்கும். அதுல வந்து ஏற்கனவே பழைய பிரதர்ஸ் வந்து இதை பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் வந்து இந்த ப்ரேயர் குரூப்ல இருக்கிற புது மெம்பர்ஸு, புதுசாக ஆவி வாங்கினவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து நாளைக்கு வந்து உங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல போடுவாங்க, டைம் ஸ்லாட் போடுவாங்க. அந்த புது மெம்பர்ஸ்க்கு மட்டும் நாளைக்கு போடுவாங்க. நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச அந்த ஒரு டைம் ஸ்லாட்டை வந்து நாளைக்கு செலக்ட் பண்ணிருங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கும் நீங்க செலக்ட் பண்ணது போக மித்த ஸ்லாட்டை வந்து பழைய பிரதர்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. அதனால நாளைக்கு கொஞ்சம் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஃபாலோ பண்ணுங்க. எனக்கு இந்த ப்ரேயர் வந்து புதன்கிழமையிலேருந்து ஆரம்பிக்குது, நாளானையிலேருந்து ஆரம்பிக்குது. நமக்கு அடுத்த ப்ரேயர் வந்து நாளானை அப்படிங்கிறதுனால வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இன்னைக்கே சொல்லலாம் அப்படின்னு நான் விரும்புகிறேன். நாளைக்கு கொஞ்சம் உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பை ஃபாலோ பண்ணுங்க. ஒரு இது ஓட்டிங் மாதிரி ஒரு இது இருக்கும், நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி ஒரு இது இருக்கும். அது நாளைக்கு போடுவாங்க. அது கொஞ்சம் உங்களுக்கு எந்த டைம் வந்து பெஸ்ட்டாக இருக்குமோ ஒரு 3/4 மணி நேரம் ஒவ்வொருத்தரும். முன்னாடி இது வரைக்கும் 1 hour இருந்துச்சு. இந்த வருஷத்துல 3/4 மணி நேரம் ஒவ்வொருத்தரும். இது வந்து செயின் லிங்க் ப்ரேயர்னு சொல்லுவாங்க. அதை வந்து நீங்கள் அந்த ஸ்லாட்டு செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நாளைக்கு அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ். மரியே வாழ்க.